ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடடா என்ன சுவை. இன்னைக்கு கண்டிப்பாக நான் சமையல் எதுவும் செய்ய போகிறதில்ல. ஆனால் சமையல் வழியாக மக்கள் அனைவரோட உடலிலும் பரவி வரும் கொடிய நோயையும், அந்த நோய் உருவாக காரணமாக உள்ள உணவை பற்றியும், அதற்கான மாற்று வழியை பற்றியும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அது என்ன பொருள்னு யோசிக்கிறீங்களா? அதுதாங்க மைதா. முதல்ல மைதானா என்ன, அது எங்கேருந்து வந்ததுன்ற வரலாறை தெரிஞ்சுக்கலாம். மைதாங்கிற பொருள் கோதுமையிலேருந்து தான் எடுக்கப்படுது அப்படின்றத யாராலும் மறுக்க முடியாது. கோதுமை நல்லது தானே, ஆனால் அதிலிருந்து வர மைதா மட்டும் எப்படி உடம்புக்கு கெட்டதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 1836 அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் தாங்க மைதா. இது பசை பயன்பாட்டிற்காகத்தான் இங்கே கொண்டு வரப்பட்டது. அமெரிக்காவில் மைதாவோட இன்னொரு பெயர் பேஸ்ட்ரி பவுடர், அதாவது ஒட்டக்கூடிய பொருள். இன்னும் சில மைதா விற்கக்கூடிய கடையில் பேஸ்ட்ரி ஷாப்புன்ற பேரில் அழைக்கிறாங்க. பேஸ்ட்ரி ஷாப்பா, அது என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதாங்க பேக்கரி. 1860 ஏற்பட்ட தாது வருட பஞ்சத்தின் போது சாப்பிட ஏதும் கிடைக்காத மக்கள் ஒட்டுவதற்காக வைக்கப்பட்டிருந்த மைதாவை சாப்பிட்டுட்டு அதோட சுவை பிடித்து போக அதை தங்களுடைய அன்றாட உணவு பட்டியலில் சேர்த்துட்டாங்க. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மாடுகள் ஏன் போஸ்டர் சாப்பிடுதுன்னு. அதே சேம் மைதா டேஸ்ட்டுக்காக தாங்க. இதை கவனித்த அமெரிக்க விஞ்ஞானிகள் மைதாவை எப்படியாச்சும் ஒரு பெருவணிக பொருளை மாற்றணும்னு நினச்சாங்க. ஏன்னா அப்போ மைதான்னா மங்கலான ப்ரௌன் நிறத்துலையும் சாஃப்டாக இல்லாத ஒரு பொருளாகவும் இருந்தது. இதை எப்படியாவது மாற்றி மக்களிடம் சேர்த்து காசை பார்த்துடணுன்ற வெறியில் உடம்பை பெருமளவு பாதிக்கக்கூடிய 2 பெரும் கெமிக்கலை வச்சு மைதாவை வெள்ளையாகவும் சாஃப்டாகவும் மாற்றினாங்க. அது என்ன கெமிக்கல்னு கேட்குறீங்களா? அதாங்க பென்சால் பெராக்சைடு, அலாக்சான். பென்சால் பெராக்சைடு அப்படின்னா புரிஞ்சுக்கிற மாதிரி சிம்பிளாக சொல்லலான்னா பாத்ரூம் கழுவுற ஃபினாயில். இதை வச்சு தான் மைதா கலரை வெள்ளையாக மாற்றுறாங்க. எல்லா நாட்டிலும் சாப்பிட்றாங்கன்னு நாமும் சாப்பிட்றோம். ஆனால் அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற நாடுகளில் பெராக்சைடு கெமிக்கல் உள்ள உணவுப் பொருட்களை தடை செஞ்சு பல வருஷம் ஆகுது. சைனாவில் ஒயிட் மைதாவே கிடையாது. அங்கே பரோட்டான்னு கேட்டால் எல்லோவாக தான் இருக்கும். இதெல்லாம் தெரியாமல் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். இதை விட கொடியது தான் அடுத்த கெமிக்கல். இதை வச்சு தான் மைதாவை சாஃப்டாக மாற்றுறாங்க. ஏன்னா சாஃப்டாக இருந்தால் தானே பரோட்டா, கேக், பப்ஸ் போன்ற வகை வகையான பொருளை வாங்கி சாப்பிடுவோம். அந்த கெமிக்கல் பேர் என்னன்னு யோசிக்கிறீங்களா? அதாங்க அலாக்சான். இந்த அலாக்சானை இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. இங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. அதாவது நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கிற லேபில் ஒரு நோய்க்கான மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதை உடனே மனுஷங்களுக்கு கொடுக்க முடியாது. அந்த மருந்தை 8 வருஷம் மிருகங்களுக்கும் 8 வருஷம் மனிதர்களுக்கும் கொடுத்து செக் பண்ணிவிட்டு 16 வருடங்களுக்கு பிறகு தான் மருந்து கடைகளுக்கும் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் வரும். அப்படி சர்க்கரை நோய்க்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதை கொடுத்து செக் பண்ண ஒரு சர்க்கரை நோய் வந்த எலியோ குரங்கோ வேணும் இல்லையா? ஆனால் மிருகங்களுக்கு சர்க்கரை நோயே வர்றதில்லை. அப்போ எப்படி செக் பண்ணுறாங்கன்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். ஒரு எலியை பிடிச்சி ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. 24 மணி நேரத்தில் அதோட பேன்க்ரியஸ் முழுவதுமாக பாதிக்கப்பட்டு அதனுடைய இன்சுலின் சுரப்பு செல்கள் முழுவதுமாக அழிஞ்சிடும். பிறகு எலியோட ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிச்சிடும். சர்க்கரை நோயாளியாக அந்த எலி மாறின பிறகு கண்டுபிடிச்ச மருந்தை கொடுத்து செக் பண்ணுவாங்க. எலியின் உடம்புல இன்சுலின் அதிகரிக்க போட்ட இன்ஜெக்ஷன் பேர் தாங்க அலாக்சான். கரெக்டு, அதே தான். உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது. மைதாவை சாஃப்டாக்க யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே கெமிக்கல் தான். இப்போ புரியுதா இந்தியா ஏன் சர்க்கரை நோய் பட்டியலில் ஃபஸ்ட்டாக வந்திருக்குன்னு? யாரை பார்த்தாலும் சர்க்கரை நோய். நம்ம சாப்பிட்ற 90% இனிப்பு பொருட்கள் வெள்ளை மைதாவில் செஞ்சது தாங்க. இனியாவது இது போன்ற உடலுக்கு கேடு விளைவித்து உயிருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் கொடிய விஷங்கள் கொண்ட பொருளை தவிர்த்து ஆரோக்கியமாக வாழலாம். சாரி, மைதாவுக்கு மாற்று சொல்லவே இல்லைல்ல. ரொம்ப சிம்பிள் தாங்க. அதே கோதுமையிலேருந்து கடைசியாக கிடைக்கிற இன்னொரு பொருள் தான் ரவா. அதை கடையிலேருந்து லூஸில் வாங்கி ரைஸ் மில்லில் கொடுத்து நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுதாங்க இயற்கையான மைதா. உடம்புக்கு எந்த தொந்தரவும் இல்லாதது. இதை வச்சு என்ன ஸ்வீட் வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம். நோய் பற்றின பயம் இல்லாமல் இருக்கலாம். ஹெல்த்தியாக வாழலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.